அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 27/12/2023 புதன்கிழமை. இன்று ஆருத்ரா தரிசன நாள், நடராஜ பெருமானின் அருள் கிடைக்கும் நாள். இந்த சுபநாளிலே நடராஜ பெருமானை வழிபடுபவர்களுக்கு அற்புதமான பலன்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ஸ்ரீ நடராஜ பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 11ஆம் நாள். இன்று கரிநாள். இன்று காலை 6:07 வரை பௌர்ணமி திதியும் அதன் பின்னர் முழு நாளும் பிரதமை திதி உள்ளது. இன்று முழு நாளும் திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:27 வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 முதல் 12 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள். நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். அலுவலகத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புதிய முதலீட்டு வாய்ப்புகள்லாம் வந்து சேரும், பயன்படுத்திக்கோங்க. பழைய கடன் பாக்கிகள் வந்து சேருகின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இன்று மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வீடு, இடம், நிலம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். நல்ல பலன்கள் உங்களை வந்து சேரும். இன்று பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். மூட்டு வலி, முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நல்ல ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. ரிஷப ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். அமைதி நிலவும். பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. ஆசிரியர்களுக்கு அற்புதமான நாள். டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பால், பழம், பூ, காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மிதுன ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்பு உள்ள நாளாக உள்ளது. மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சேல்ஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். இன்று அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புதிய புக்கிங்ஸ் கிடைக்கும். வெளிநாட்டிலே இருப்பவர்கள், புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். கம்பெனி விட்டு கம்பெனி மாற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கடக ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். வீட்டிலே நல்ல அமைதி நிலவும். சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள்,
மெடிக்கல் ரெப்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக பிகாம் எம்காம் படித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக்கோங்க. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சிம்ம ராசி அன்பர்களே, பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாள். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் மற்றும் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. வாகனங்களால் சில செலவுகள் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மீடியேட்டராக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்கள், கன்சல்டண்ட்டாக இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக்கோங்க. மனதில் புதிய குழப்பங்கள் வரும். அதேபோல் வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு தாய்வழி உறவுகளால் சில பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. கன்னி ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருப்பதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீட்டிலே உள்ளவர்களுடன் அமைதியாக இருக்க வேண்டும். பெரியவர்கள் முதியவர்கள் வீட்டு பிரச்சனையெல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காதீர்கள். கணவன் தம்பதியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இன்று குறைவாக உள்ளது. அதேபோல் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரன்கள் கிடைப்பதிலே சில தாமதங்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் செய்வோர் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களின் பொழுது சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இராணுவம் காவல்துறையினருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்கள் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. துலா ராசி அன்பர்களே, புகழ் பெருமை கிடைக்கக்கூடிய நாள். குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்கள், சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். மாணவர்கள், குறிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்கள் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நீங்கள் விரும்பும் கல்லூரிகளில் அல்லது பல்கலைக்கழகங்களில் படிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ரிசர்ச் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். இன்று ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருப்பவர்களுக்கு புது கிளையண்ட்ஸ் கிடைப்பார்கள். விவசாயிகள் மாலை நேரத்திலே கவனமாக இருக்க வேண்டும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, லாபகரமான நாள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆசிரியர்களுக்கு நண்பர்களால் நல்ல செய்திகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. காதலர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும்.
தொண்டர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள், நலமான நாள். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்பு உள்ள நாள். வீட்டிலே மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. மெடிக்கல் ரெப்ஸாக இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஐடி, பிபிஓ, கால் சென்டரில் வேலை செய்பவர்கள் மற்றும் டெலிகாம் கம்பெனிஸில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். இன்று ஸ்டீல், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஆதாயமாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் கிரே, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மகர ராசி அன்பர்களே, அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு புதிய புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. டிரைவராக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். புது கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் உண்டு. இன்று அரசு ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் இருக்குது. சினிமா மற்றும் சின்னத்திரையில் ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கும்பராசி அன்பர்களே, செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். விரைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். நண்பர்களால் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்கள், மொபைல் ரிப்பேர் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வீடு, இடம், நிலம், மனை வாங்கியவர்களுக்கு சில தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும். வாகனங்களாலும் சில செலவுகள் வந்து சேரும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபோட்டோ ஸ்டுடியோ வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். உணவு சாப்பாட்டு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மீனராசி அன்பர்களே, அற்புதமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப நாளாக நடக்குமா நடக்காதா என்று யோசிச்சுட்டு இருந்த விஷயங்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக இருந்த பிரச்சனைகள் குறையும். ஊழியர்களாலும் நன்மைகள் கிடைக்கும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஐடி, பிபிஓ, கால் சென்டரில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கங்க. டிப்ளமா படித்த மாணவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கும் நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்ப விரும்புவோர் அதற்கான முயற்சியை ஈடுபடலாம். பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். மீடியாக்கள் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியிலே எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்க ஸ்ரீ தர்மசாஸ்தா ஹரிஹரபுத்திர சுவாமி ஐயப்பன் உங்களுக்கு அருளாசி வழங்குவார் என்று பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.